ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மந்தாகினி அப்படிங்கிற ஒரு புது மலையாளம் காமெடி படம் இப்போ தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அல்தாஃப் சலீம், அனார்கலி மரிக்கர், இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. வினோத் லீலா படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். புதுசாக கல்யாணமான யங் கப்புள்ஸ் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாஸ்டில் தனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க அப்படின்னு முதல் ராத்திரி அப்போவே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகுது. ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவர் லவ் பண்ண எந்த பொண்ணுமே இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலே நம்ம ஹீரோ தான் கல்யாணம் பண்ணின அந்த பொண்ணை ரொம்பவே தாங்குறாரு. ஸோ ரொம்பவே கேர் பண்ணிக்கிறாரு. அண்டு பொதுவாக ஒரு கல்யாண வீடுனா எப்படி இருக்கும், எல்லாரும் கலகலப்பாக ஜாலியாக வந்திருப்பாங்க, ஒரே கூட்டம் கும்பலாக வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி சில காட்சிகள் காட்டுறாங்க. அண்டு முதல் ராத்திரி அதுவுமா நம்ம ஹீரோ கொஞ்சம் தைரியம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்கஹால் எடுத்துக்கலாம் அப்படின்னு தன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு ட்ரிங்கை மாற்றி ஹீரோயின் சாப்பிட்டுறாங்க. இதனால நம்ம ஹீரோயின் சில உண்மைகளெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தன்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் நடந்த லவ் ஸ்டோரியை ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதல் ராத்திரி அன்னைக்கு எந்த ஒரு கணவனும் தன்னுடைய மனைவி கிட்ட இருந்து கேட்கக்கூடாத ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன, ஹீரோயின் தன்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் லவ் பண்ண அந்த ஒரு பையன் யாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஒரு கதையை முழுக்க முழுக்க ஒரு காமெடி படமாக தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் நடித்தவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கதையின் நாயகனாக அல்தாஃப் சலீம் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு. ஸோ இவரை நிறைய படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மலையாளம் படங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா இவரை பார்த்துருப்பீங்க. பிரேமலு படத்தில் கூட இவர் வந்திருப்பார். ஸோ இந்த படத்தில் இவருக்கு ஒரு மெயின் லீடு கொடுத்துருக்காங்க. இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பையன் தனக்கு கல்யாணம் ஆன அந்த பொண்ணை உள்ளங்கையில் வச்சு தாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரு. ஸோ இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கான அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அண்டு 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஹீரோ கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஷாக் ரியாக்ஷன் ஆகட்டும், இன்னசென்ட்டாக இவர் எதுவுமே தெரியாமல் பேசக்கூடிய ஒரு சில டைலாக்ஸ் ஆகட்டும், அண்டு தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட பேசக்கூடிய ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சி பேசுவார். ஸோ அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் க்யூட்டாகவும் அதே சமயம் காமெடியாகவும் இருக்கும். அனார்கலி மரிக்கர் இந்த படத்தில் ஹீரோனாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை காட்டுற அந்த ஃபஸ்ட்டு ஷாட்லேயே பார்த்திங்கன்னா அந்த பிரைடல் லுக்கில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. அண்ட் படம் முழுக்கவே நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இவங்களுக்கும் அதிகமாகவே இருக்குது. பாஸ்ட் லைஃப்பில் இவங்களுடைய லவ் ஸ்டோரி சொல்லக்கூடிய இடங்களாகட்டும், ஸோ அந்த சில ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லேயே ஆகட்டும், இப்போ ப்ரெசென்ட்டில் அதாவது தெரியாதனமாக சரக்கடிச்சிட்டு தன்னோட லவ் ஸ்டோரி சொல்லி புலம்பக்கூடிய இடங்களாகட்டும், இந்த சில இடங்களில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே செம்மையாக இருந்தது. ஹீரோயினை தாண்டி படத்தில் ஹீரோவோடைய அம்மா கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் அக்கா கேரக்டரு, அப்புறம் ஹீரோவோடைய மாமா கேரக்டர் அதாவது மச்சான் கேரக்டரு, அதுக்கப்புறம் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அந்த கேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே கொடுக்கப்பட்ட அந்தந்த ரோலை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. இல்லை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோடைய மச்சானாக வரக்கூடிய ஒருத்தர். ஸோ அவர் படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அட்ராசிட்டி பண்ணுவார். அண்ட் படத்தில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஜாஃபர் இடுக்கி. அவர் கொஞ்ச நேரமே வந்தாலும் சரக்கை போட்டு ஏகப்பட்ட அலப்பறை பண்ணுவார். ஸோ அந்த சில காட்சிகளும் இந்த படத்தில் காமெடியாகவே இருக்கும். ஸோ காமெடி அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் முழுக்கவே நிறைய இடங்களில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பர்டிகுலராக இந்த படத்தில் ஆண்கள் எல்லாம் ஒரு ஜீப் எடுத்துகிட்டு பொண்ணை தேடி போவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கல்யாண பொண்ணும் அப்புறம் சில பெண்கள் அதாவது ஹீரோவோடைய அம்மா இவங்கெல்லாம் ஒரு ஜீப்பில் போவாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு காணாமல் போயிடுவாங்க. ஸோ அந்த சில போர்ஷன்ஸ் எல்லாம் படத்தில் காமெடியாக இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்குமே ஒரு வீடு, அதுக்கப்புறம் அந்த கல்யாண செட்டப்பு இதுக்குள்ளே தான் காட்டியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தான் கொஞ்சம் அவுட்டரில் அதாவது மோஸ்ட்லி ட்ராவலிங் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் செகண்ட் ஹாஃபில். ஸோ இதுக்கான லைட்டிங் இதெல்லாமே நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே அந்த கல்யாணத்துக்கான செட்டப், அந்த கிராண்டான லுக் ஆகட்டும், அதுக்கான லைட்டிங் ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹீரோ எப்படி தனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு வைபோடவே இருப்பாரோ, பார்க்குற ஆடியன்ஸான நமக்குமே அந்த ஒரு வைபோடவே படம் முழுக்க கொண்டு போயிருப்பாங்க. அந்த படத்துடைய ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நைட்டில் யாருமே கேட்கக்கூடாத ஒரு விஷயத்த கேட்பாங்க. ஸோ அதாவது ஹீரோ கேட்பாரு,
ஸோ அந்த ஒரு விஷயமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் லேகாக போகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நிறைய இடங்களில் ஏற்பட்டுச்சு. ஆனால் ஓவராலாக இந்த படம் வந்துட்டு அந்த காமெடி நீட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரியாகவே இருந்தாலும் அதை வந்துட்டு சுவாரஸ்யமாக சொல்ல இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து நீட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஒரு கதையை 2.25 மணி நேரத்துக்குள்ளே நீட்டாக முடித்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து. ஸோ இந்த படம் இப்போ மலையாளத்தில் தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங் வந்து ஃபியூச்சரில் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓடிடியில் வரும்போது மேபி தமிழ் டப்பிங்கில் கூட வரலாம். ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த படத்தை போய் தேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.